ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா XAU USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டில் இப்படி தான் வந்து அனாலிசிஸ் பண்ணிருந்தோம். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சார் எங்களுக்கு வந்து அக்யூரசி ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு இது இருக்குது சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து டோட்டலாக மூவ் பண்ண போகிறோமான்னு தெரியல. பட் வந்து பார்ஷியலாக நம்ம கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற சார்ட்ஸ் வந்து அந்த அக்யூரசி லெவல் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம டோட்டலாக வந்து மூவ் ஆகிறோம். நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணது தான், பட் ஸ்டில் அதோட அக்யூரசி ரேட் இங்கேயே நான் காட்டுறேன். இது வந்து நேற்று நம்ம போஸ்ட் பண்ணது தான். பட் இது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து இந்த மந்த் இல்லை, அடுத்த மந்த்துக்கு கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் இது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான், கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து ஸ்டில் இன்னும் இன்டெப்த்தாக இதை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஜஸ்ட் எப்படி அதோட அக்யூரசி ரேட் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு 11-12க்கு வந்து ஒரு சார்ட் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதுவே வந்து 12-12க்கு பார்த்திங்கன்னா அது வந்து டேரெக்டாக டார்கெட் அடிக்குது. சார்ட்டில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து டார்கெட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோங்களா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். இது வந்து லுக் ஃபார் செல் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய டார்கெட் வந்து இங்கே ரீச் ஆயிடுச்சு சரிங்களா. சென்டர் பாயிண்ட் தான் நம்மளுடைய டார்கெட்டு. அந்த டார்கெட் அப்படின்றத மார்க்கெட் வந்து அடிச்சிருச்சு. இன்னமும் கூட கீழே போகலாம் சரிங்களா. அது வந்து நம்ம இன்னும் கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் வந்து செல்லுலே வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வந்து நமக்கு வந்து இஷ்யூ இல்லை. பட் ஜஸ்ட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி நம்ம கம்யூனிட்டியாக இருக்கட்டும் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீக்லி ஒரு 10 சார்ட் கொடுக்குறோம்னா அதில் வந்து 9 வந்து டார்கெட் போகணும் அப்படின்ற அளவுக்கு அக்யூரசி வந்து எடுத்து தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து அது போகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு டேரெக்டாக வந்து டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். இது வந்து கோல்டு. ஆல்ரெடி நம்ம வந்து சார்ட் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டிஸையும் கோல்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. கீழேயும் இதில் லிக்விடிட்டி, மேலேயும் லிக்விடிட்டி. கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து எடுக்குது சரிங்களா. எடுத்தோன்னே நமக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு சிஹெச் வந்து வேணும் சரிங்களா. ஏன்னா வந்து இது நல்லா ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது. மார்க்கெட் இதை கட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் வந்து சிஹெச் பாயிண்ட் சரிங்களா. கொஞ்சம் மேலே வந்து நமக்கு வந்து காமிக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சிஹெச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து இம்பல்ஸாக ப்ரோக் ஆகணும் சரிங்களா. இம்பல்ஸாக ப்ரோக் ஆகாமல் நின்று ப்ரோக் ஆகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஏஷியன் லோவை வந்து ஸ்வீப் பண்ணுது. ப்ளஸ் வந்து இது வந்து லண்டன் செஷனோட ஒரு டைமிங்கில் வந்து நமக்கு வந்து மிட்டிகேட் ஆகுது. அது வந்து ஹை இது சரிங்களா. இப்போ இதோட மூமெண்ட் எப்படி இருக்குது சரிங்களா. இங்கே இருக்கிற மூமெண்ட்டை பார்க்கலாம். இங்கே இருக்கிற மூமெண்ட் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு இம்பல்ஸாக இருக்குது இல்லைங்களா. அதுதான் வந்து விஷயம். மார்க்கெட்டில் எப்போவுமே இம்பல்ஸாக ஒரு ஏவி பேட்டர்ன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. இம்பல்ஸாக ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு மூமெண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது இன்னும் நல்லா வந்து பூஸ்ட் எடுத்து மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வந்து விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை 50% பாடி கேண்டில்ஸ்க்கு நடுவில் ஒரு 3 நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் சார் அப்படின்னா இங்கெல்லாம் நமக்கு சிஹெச் நடக்கலை. இங்கே இம்பல்ஸாக போயிருந்தாலும் சிஹெச் நடக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவு ஹெல்த்தியாக இல்லை. இதுக்கு ஏன் சார் நம்ம வேலிடேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏஷியன் லோவை வந்து நம்ம தூக்கிடுச்சு சரிங்களா. ஏஷியன் லோ லிக்விடிட்டி ஆக்டிவேட்டு லண்டன் செஷனில் இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேரக்ட் என்ட்ரியை தாராளமாக இந்த சிஹெச் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டேரக்ட் என்ட்ரி நம்ம தாராளமாக கொடுத்து டேரக்ட் என்ட்ரிக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை வழக்கமாக மேலே தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் வந்து விஷயம். இது வந்து எஸ்எம்சியில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு 1:8 வந்து நமக்கு சாலிடு. நான் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் தான் வைக்கிறேன் சரிங்களா. நிறைய பேர் அதுவும் இது பண்ணுறீங்க சார், ஏன் நான் வந்து ஷார்ட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னா அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான் சரிங்களா.
நீங்கள் தாராளமாக ஷார்ட்டாக கூட வச்சுக்கலாம். இதுவே வந்து நம்ம டேரெக்டாக இது வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டேஞ்சர் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இங்கே ஒரு டார்கெட், இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் தான். இங்கே நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 1:4 உங்களுக்கு வந்து கிராண்டடாக கிடைக்கிது. இல்லை சார் நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு டார்கெட் 2 வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா, ஏன்னா இது நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போல்லாம் இது பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து ஃபுல் டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறீங்க. பட் ஃபுல் டார்கெட் அப்படின்றது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து ஃபுல் டார்கெட். சரிங்களா, எனக்கு ஒரு 1:2 போகுதுன்னா அதுதான் உங்கள் ஃபுல் டார்கெட். டேரெக்டாக வந்து அது போகிற வரைக்கும் ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் வந்து அது வரைக்கும் நீங்கள் ரிஸ்க்கை ஹோல்டு பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பார்ஷியலாக எடுத்துகிட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நகர்றதுக்கு வழியை பாருங்கள். சரிங்களா, நம்ம நினச்சதோடவே மார்க்கெட் அதிகமாக தான் போகும். பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து டிபி ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்கிறது ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 1:8 வரைக்கும் கொடுத்துருக்கு. சரிங்களா, நல்லா டவுன் பண்ணி வச்சோம்னா இன்னும் அதிகமாக கூட கிடைக்கும். பட் இதுதான் வந்து சேஃபர் ஜோன். ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.